மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகு எப்படியும் ஹாஸ்பிட்டல் போமாட்டாங்க. கீ வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா. அதுவும் நடக்கவே இல்ல. ரகு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சண்டை போடுறாரு. அது வந்து யார் கூட அப்படின்னு சொல்லிட்டுன்னா, கார் டிரைவர் கூட தான் சண்டை போடுறாரே தவிர, உள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போனால் வந்து ரகு வந்து மாஸ்க் போட்டு மறைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. சண்டை தேவையில்லாமல் டிராஃபிக் ஆகுது. எதுக்கு நம்ம சும்மா சண்டை போட்டுன்னு இருக்கணும். நமக்கும் வேலைக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பிட்டாரு. ரகு வந்து அங்கே விஜய் கிட்டேருந்து தப்பிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் ரகு வர்றதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் போய் உக்காண்ட்ருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன், மல்லியும், ரேணுகாவும் உக்காண்ட்ருக்காரு. அவங்க உக்காண்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து ஒரு 10 மினிட்ஸில் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். அவர் போனதுமே கதிரேசன் வந்து மல்லிகிட்ட கேட்குறாரு, மல்லி அந்த ஃபைல்ஸை கொடுமா, நான் வச்சுக்கிறேன், நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. மல்லி என்னமோ பேக்கோடு தான் கொடுத்தாங்க. அந்த சாவி இருக்கிற பேக்கு, ஃபைல்ஸு 2ம் சேர்த்து தான் கொடுத்தாங்க. ஆனால் கதிரேசன் வந்து பேக்லேருந்து கீயை வெளியே எடுக்கவும் கீ வந்து பேக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் மட்டும்தான் வந்து ரகு கட்டைக்கு போகுது. சாவி வந்து பேக்லேயே இருக்கிறதுனால சாவி வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அது இந்த விஷயத்த தான் சொல்லணும். சாவி வந்து பேக்லேயே விழுந்தது வந்து யாரும் கவனிக்கல. யாரும் கவனிக்கலன்னா ரேணுகாவுக்கு தெரியாது பேக்கில் விழுந்துடுச்சுன்னு. ஸோ ஃபைல்லேயே சாவி இருக்குது. ஃபைல் வந்து எப்படியும் வந்து ரகு கிட்ட போகும். அப்போ வந்து ரகு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க ரேணுகா இருந்துட்டு. ஆனால் இப்போ வந்து ஃபைல் வந்து கதிரேசன் கிட்ட போயிடுச்சு. சாவி விழுந்த பேக் வந்து மல்லிகிட்ட இருக்குது. இப்போ வந்து உள்ளே போயிட்டு டாக்டர்கிட்ட ரகு கிட்ட வந்து ஃபைல்ஸை வந்து கதிரேசன் கொடுக்குறாரு. ரகுவும் வந்து ஃபைலை வந்து ஒன்று ஒன்றா திருப்பி பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாவி எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்து திருப்பி பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து சடனாக வந்து என்ன சுடர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாரு. இந்த இடத்துல வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து இவங்க 2 பேருக்கும் வருது. யாருக்கு அப்படின்னா கதிரேசனுக்கும் மல்லிக்கும். சுடரா அது யார் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கும் வந்து கதிரேசனுக்கும் ஒரே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ரேணுகா வந்து என்னடா இவன் இப்படி பேரை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு பயம் வந்துருச்சு. ரகு வந்து இந்த பேரை சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து பயப்படுறாரு, தடுமாறுறாரு. இவ்வளவும் நடந்துட்டு அப்புறமா ஒரு பதட்டத்திலே வந்து சமாளிக்கிறாரு. இது வந்து வேறு ஒரு பேஷண்ட்டோட நேமு மாற்றி சொல்லிட்டேன், அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வந்தேன், அதனால் வந்து மாற்றி சொல்லிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. நீங்கள் என்ன தான் சொல்லி சமாளித்தாலுமே இப்போ மல்லிக்கு வந்து ஏற்கனவே டவுட் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போது ஒரு வேளை மல்லி வந்து இந்த கோணத்தில் வந்து யோசிச்சாங்களான்னா நல்லாயிருக்கும். ஒரு வேளை இவ பேர் சுடராக இருக்குமோ, இவங்க எப்படியும் டாக்டர் வந்து போலின்னு அன்றைக்கே வந்து நர்ஸு சொன்னாங்க. இவனும் டாக்டரும் ரேணுகா அக்காவும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, சுடர் அப்படின்ற அந்த பேரை வச்சு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு அவங்க வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மல்லி தான் போயிட்டு ரேணுகாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல போய் சுடர்ன்ற பேரில் விசாரித்த வந்து யார் என்ன அப்படின்றது வந்து தெரிய வரும். ஆனால் மல்லி வந்து இந்த கோணத்தில் யோசிப்பாங்களா, இல்லை வேறு ஒரு ஐடியாவில் யோசிப்பாங்களா, இல்லை உன் பேர் சுடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து ரேணுகா கிட்டேயே மோதுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மல்லி வந்து டைரெக்டாக மோதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு தான். ஏன்னா வந்து டைரெக்டாக மோதிட்ட அப்புறம் ரேணுகா வந்து இன்னும் கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. அவங்க முன்னாடியே வந்து எல்லாமே பண்ணுறதுக்கான வேலைகளெல்லாம் செய்வாங்க. இப்போதைக்கு விஜயையும் கதிரேசனை மட்டும்தான் இவங்க கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே விஜயும் கதிரேசனும் எது சொன்னாலும் நல்ல பொண்ணாக செய்கிற மாதிரியும், நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள மயக்கிற மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு தான் இருக்காங்க ரேணுகா இருந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா டேப்லெட் போட்டுக்கிறாங்க. விஜய்கிட்ட வந்து நல்லா பேசி ரொமான்ஸ் எல்லாம் வேறு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. இவ்வளோ பண்ணுற விஜய் வந்து ரேணுகாக்காக இவ்வளோ பண்ணுற விஜய் வந்து மல்லிகிட்ட ரேணுகா வந்ததுலேருந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கூட இல்லை. மல்லியை வந்து சுத்தமாகவே கண்டுக்காமல் விட்டுட்டார் விஜய் வந்து. ரேணுகாவும் இது எதுக்காக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். விஜய் வந்து நம்பினா மட்டும்தான் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும். விஜய் மனசில் நம்ம இருக்கணும். விஜய்க்கு நம்ம மேலே டவுட்டே வந்துடக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துடுச்சுன்னா நம்ம இந்த இடத்த இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து விஜய் எது சொன்னாலும் ஓகே சொல்கிறது, விஜய் சொல்கிறது தட்டாமல் செய்கிறது. மற்றவங்க யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் விஜய் வந்து சொன்னால் உடனே கேட்டுக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து மல்லி சொல்கிறது கூட கேட்குறதில்ல. மேடம் வந்து விஜய் சொன்னால் மட்டும்தான் கேட்குறது. ஏன்னா வந்து விஜய்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக
அது மட்டும் இல்லாமல் போகும்போது பாய் சொல்கிறது, எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டா, சாக்லேட் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ க்யூட்டாக பேசுகிற மாதிரி நினப்பில் வந்து ஒரு மாதிரியான பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படா முடியும், ஏன் இப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கோவம் வருது. கதிரேசன் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் ஆகிறதுக்கான காரணமும் நமக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா வந்து டெண்டர் ஃபைல்ஸ் எடுக்கணும். அவங்ககிட்ட க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அவன் என்னென்ன பேசுகிறான், எங்கே போகிறான், என்ன யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வர தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக இப்படி பேசிகிட்ருக்காங்க. ரேணுகா வந்து யார்கிட்ட பேசினா வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும், நம்மளால் நமக்கு தேவையான காரியத்தை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக நல்லாவே தெரிஞ்சுட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகிட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து சாவி வந்து பேகுக்குள்ளே விழுந்துருச்சுங்க. இப்போ வந்து சாவி வந்து ரகுக்கிட்ட போகாமல் இவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டால் நல்லாயிருக்கும். இல்லை சாவி இல்லை, அப்போ பேக்கில் விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வேறு ஐடியாவை வந்து ரேணுகா வந்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சாவியை எடுத்து கொடுத்துருவாங்க. ரேணுகாவுக்கு வந்து சாவி வந்து பேக்கில் விழுந்த விஷயம் வந்து லாஸ்ட் வரைக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்ருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.